நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை வெளியே விட்டாங்க. என்னென்ன இது பண்ணாங்க, எதனால இவ்வளவு கடன், 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு தான் எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அதுவே பெரியது. 13.18 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் இப்ப இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு சுதந்திரம் வாங்கி இந்த 60 ஆண்டுகள்ல வாங்கின கடனை விட இப்ப இந்த 2021 2022 வரைக்குமே இருந்த கடன் அதை விட அடுத்த 3 வருஷம் 24 25 26 இந்த ஆண்டுகள்ல அந்த 60 வருஷமா நம்ம வாங்கின கடனை இந்த 3 வருஷத்துல வாங்கிட்டாங்க, கடனை ஏத்திட்டாங்க. எப்படிப்பா இவ்வளவு கடன் அப்படின்னு பார்த்தா ஊழல் தான், வேற என்ன? நிர்வாக சீர்கேடு, நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்தல. மின்சாரத்துறையில மட்டுமே கிட்டத்தட்ட 2.74 லட்சம் கோடி கடன் மின்சாரத்துறையில மட்டுமே இருக்கு. இப்ப அதிக கடன் இருக்க ஒரு துறைனா மின்சாரத்துறை தான். நம்ம CTR நிர்மல் அவர் தான் இருக்காரு, பாவம். அது என்னன்னா, ஒரு டிரான்ஸ்பார்மரோட விலை 8 லட்சம்னா 13 லட்சத்துக்கு கோட் பண்ணி வாங்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 லட்சம். அந்த அவ்வளவு பணத்தையுமே எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுல கனிம வளைத்துறையில மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி மதுவிலக்கு துறையில ஒயின் ஷாப்ல மட்டுமே எத்தனாயிரம் 40,000 கோடி. உதாரணத்துக்கு ஒரு பஸ் நம்ம ஓட்டுறோம்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் வருதுன்னா அந்த பஸ்ஸுக்கான ஒரு நாள் செலவு 140 ரூபா ஆகுதான். அப்ப 40 ரூபா நஷ்டம். எல்லா துறையுமே சுமார் 28,000 கோடி கடன்ல தான் போயிட்டு இருக்கான். இதுல வட்டி மட்டுமே வருஷத்துக்கு 67,000 கோடி கட்டுறோம். ஒரு நாளைக்கு 1 கோடியே கொஞ்சம் வட்டி கட்டுறோம் தமிழக அரசு. இந்த லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் விட்டுட்டு போயிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை. இதை எப்படி சீர்திருத்த போற நம்ம முதலமைச்சர்னு தெரியல. ஊழல் இருக்கிற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணுங்கிறது அவரோட நோக்கம். அதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புவோம். இந்த கடன் சுமையும் என் மேல 1,28,000 கடன், தனிநபர் கடன். உங்க மேல இந்த வீடியோல பாத்துருக்கோம், உங்க மேல ஒவ்வொருத்தர் மேல இனிமே பிறக்க போற குழந்தை மேலேயும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கு. நம்ம அவங்களுக்கு இருக்கிற கடன் அடைக்க முடியாம இருக்க இவ்வளவு பெரிய கடனா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்க நம்ம எதுவும் பண்ண தேவை. அவங்க வேலையை பார்த்தா மட்டும் நல்ல சமுதாயம் முன்னேறும் நினைக்கிறேன். முதலமைச்சர் நல்லது பண்ணதான் வந்திருக்காரு, நல்லது